பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆக்ரா ஃபோர்ட் பார்த்துட்டு வருவோமா? மதராசப்பட்டினம்ல வந்து எமி ஜாக்சனோட அம்மாவா நடித்த ஆண்டி இவங்க தான். அந்த ஆண்டியை வந்து நாங்கள் இங்கே வச்சு மீட் பண்ணியிருக்கோம். ஆண்டி உங்கள் டை எங்கேருந்து வாங்கினீங்க ஆண்டி? This is from Thailand. தாய்லாந்து. யூ ஆர் ஃப்ரம் தாய்லாந்து ஒன்லி ஆர் யூ ஆர் தென் யூ ஆர் ஃப்ரம்? I am from ஒயிட் ஹவுஸா? Trivandrum. பாதரமா போய் ஏன் அம்மானு மம்மி வந்து இது பண்றாங்க? No, because I can't pronounce correct Malayalam word because I only pronounce English word. ஓ ஓகே அதனால தான் I pronounce like that. ஓகே. Trivandrum. நான் போட்டிருக்கேன்ல இந்த டை உள்ள ட்ரெஸ், இது வந்து நான் தாய்லாந்துல இருந்து வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னா, எனக்கு இந்த டை உள்ள ட்ரெஸ், ரஃபிள்ஸ் வச்ச ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எங்களோட பாதி சட்டையும் ரஃபிள்ஸ் வச்சு இல்லைன்னா டை வச்சு. ஆனா அவங்களுக்கு இப்ப பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் வந்தோடனே அதெல்லாம் அம்மா ஸ்டைலும் வாங்க மாட்டோம், எங்களுக்கு நாங்க பிடிச்ச மாதிரி தான் வாங்குவோம் அப்படின்னாங்க. தாய்லாந்துல இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. நீங்க வாங்குங்க ப்ளீஸ்ன்னு. அவங்க யாரும் வாங்குறது வழி இல்லை. நான் இருக்கிறது ஒரு லைஃப், நமக்கு பிடிச்சது எல்லாம் அனுபவிக்கணும், நல்ல காரியங்கள் மட்டும். நான் எந்திரிச்சு காமிக்கிறேன். இதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் சொல்றது உங்க வேலை. திஸ் பேக் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தாய்லாந்து. இந்த பேண்ட் வந்து ஜெயிலர் பேண்ட், ஜெயிலர் படத்துல ரஜினி போட்டிருந்த பேண்ட் வந்து நாங்க வாங்கிட்டோம். இந்த கலரே அப்படிதான், நல்ல லினன் பேண்ட்ஸ், ஹுக்கும் பேண்ட். இந்த பேண்ட் தான் இந்த பேர் போட ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஷூஸ் வந்து என்னது? இது வந்து பூஜா குட்டி எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஷூஸ். ஏன்னா எனக்கு செருப்பு போட முடியாது, காலில் ஃபுட்ராப் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு செருப்பு போட முடியாது. அதனால இந்த ஷூஸ் எல்லாம் தான் போட்டுட்டு இருந்தேன். நான் எல்லாரும் நினைப்பாங்க சாந்தி பயங்கர ஸ்டைலா மாறிட்டா, ஷூ தான் போடுறாங்க. வேற வழி இல்லை, செருப்பு போட முடியாது. அதனால ஷூ. நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவேன், அது தட் இஸ் ஆல்சோ வித் டை. அது வந்து நாளைக்கு போடுறேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பாருங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்து போடுறோம்ல, என் வேலையை விட்டுட்டு நான் ஓடி இதெல்லாம் நான் பார்க்காம நீங்க பார்க்கணுன்றதுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். நான் தான் கொந்தளிக்கணும் இன்னைக்கு. அந்த கைடு கூட நான் தான் ஓடுன்னு ஓடி. எனக்கு நான் ஒன்னாதான் இப்படி உள்ள விஷயங்கள் பிடிக்காது பெருசா. சும்மா பண்றதை விட அது ஒரிஜினல் ஹிஸ்டரியோட சொன்னாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். எனக்கு ஹிஸ்டரி கேட்டுட்டு பார்க்கும்போது அதனோட வேல்யூ கூடும். சும்மா பார்த்தா ஒரு பில்டிங் அவ்வளவுதான், அவ்வளவு தூரம் நடக்கணுமா வேண்டாம் அப்படின்னு தோணிடுது. ஆனா அந்த ஹிஸ்டரி கேட்கும்போது அப்படியா அந்த காலத்துல எப்படி இருப்பாங்க. நமக்கு முன்னாடி ஒரு படம் ஷாஜகான் வராரு, பிரின்சஸ் வராங்க, ராஜ்யசபா நடக்குது அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி தோணும். ஏற்கனவே ஒரு பொண்ணு ஹிந்திக்கார அம்மா, நான் தான் ஜோதா அக்பர் படத்துல உள்ள அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தது. இல்ல பட்டு மாதிரி ஆயிருச்சு எனக்கு. ஆமா எங்க அம்மாக்கு ஆல்ரெடி இது ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்ல, ஆனா அது நல்லா இருக்கும். அந்த காலத்துல அவங்க அப்படிலாம் இருந்ததை நமக்கு பார்க்க கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதுவும் இது சொல்லி 30% போது நம்ப முடியல இல்ல, பயங்கர வாஸ்ட். ஆனா ஒன்லி திங் பிடிக்காத இந்த 100 பொண்டாட்டி வச்சிருக்கு. அது ரொம்ப லீகல் மாதிரி. அந்த காலத்துல அவங்களோட கல்ச்சர் அது ரொம்ப நார்மலைஸ் பண்ணி இருக்கிறது. இதுதான் ஆக்ரா ஃபோர்ட்டோட வெளியில இருந்து உள்ள வியூ. ஆனால் இங்கே கைடோட பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கேட்குறாங்க. கோட்டையை சுற்றி இப்படி ஒரு அகலி இருக்குது, எனிமீஸ்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன்லாம். இதில் நிறைய முதல்ல இருக்குமா, எல்லாமே இந்த ரெட் ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது எனக்கு இப்படி உள்ள ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பூஜா குட்டிக்கு தெரியும், அதனால் அவளுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. எனக்காக இது கூப்பிட்டு வந்திருக்கா. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வர்ற என்ட்ரன்ஸ். நல்ல வெயில். இந்த ட்ரிப்பு எனக்கு வியூஸ் கூடலைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. நுழைஞ்ச உடனே பார்க்குற சீன் இதுதான். இந்த கோட்டை 94 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. கைடு பிரச்சனை பெரிய பிரச்சனை. கைடுகிட்டேருந்து தப்பிச்சு வர்றது இருக்குல்ல, அது பெரிய விஷயம். ஆமாம், டாஸ்க்கு. நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம், எங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரியும், we have been there for 2-3 times அப்படின்னு. just go and sit somewhere தான் என்னோட ஆசை அப்படின்னு. அவன் பின்னாடியே வரான். லாஸ்ட்டில் அதே கைடை 200 ரூபான்னு பேசி ஒதுக்கிட்டோம். கைடு இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற கேட் அமர்சிங் கேட். அமர்சிங்கிறவர் ஷாஜஹானோட படை தளபதி. முகல் மன்னர்கள்லாம் மியூசிக் பிரியர்கள். இந்த மேலே பார்க்குறோம்ல நிறைய பில்லர்ஸ் வச்சு,
அந்த மியூசிக் கலைஞர்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் இங்கே வந்து தங்கி இருந்து அவங்க பெரிய பெரிய ட்ரம்ஸு அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வாசிப்பாங்களாம். அவங்க தங்குறதுக்கான இடம் தான் அங்கே தெரிகிறது பூரா. இந்த கோட்டையை சுற்றி 3 சதுர கிலோமீட்டர் அளவில் சுரங்கப்பாதை இருக்கான். இப்பயும் அது லைவாக இருக்குது, நம்ம வேணால் போய் பார்க்கலாம். இந்த 2வது கேட் பேர் அக்பர் கேட். அக்பர் பையன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட பையன் தான் ஷாஜஹான். ஷாஜஹான் கட்டினது பூரா மார்பிள், அக்பர் கட்டினது பூரா ரெட் ஸ்டோன். நுழையிற இடம் இப்படி தான் இருக்குது. இது குதிரைகள் கட்டுற இடம். எதுக்கு இப்படி இருக்குன்னா, குதிரையில் தான் ராஜா வருவார். இப்போது குதிரை அனிமல்ஸ் எல்லாம் கால் வழுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்திலேயே இவங்க கிரிப் வேணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு பூரா வால் பூரா பாருங்கள், அந்த குட்டி குட்டி செங்கல் நம்ம ஊரில் பழைய காலத்தில் கட்டுவாங்கல்ல, அந்த குட்டி செங்கல் வச்சாக்கும் கட்டியிருக்காங்க. இந்த இடம் ஏன் இப்படி ஸ்லோப்பாக இருக்குன்னா, எதிரிகள் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அங்கேருந்து முழு பெரிய பெரிய பாறைகளை உருட்டி விட்டுருவாங்க. இந்த இருக்குல்ல இந்த ஓட்டை, இதில் வந்து சூடு எண்ணெயை ஊற்றி விட்டுருவாங்களாம் எனிமீஸ் வரும்போது. அந்த சூடு எண்ணெய் வர்றதுனால அவங்க பூரா அவிஞ்சு போயிடுவாங்க. அந்த காலத்திலேயே ரொம்ப சேஃபாக கட்டி வச்சிருக்காங்க. கைடுக்கு பின்னாடி எனக்கு ஓட முடியலையே. இது வந்து ஜஹாங்கீர் ஃபோர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே தான் போகிறோம். ஃபத்தேபூர் சிக்ரியில் தான் ஜஹாங்கீர் பிறந்தாரு. இது அவர் கட்டின ஃபோர்ட். இது பார்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அழகாக இருக்கு ஜஹாங்கீரோட பாத்டப். இது ஜஹாங்கீருக்கு கிஃப்ட் கிடைச்சது. இது ஒரே கல்லால் ஆனது. பெரிய கல்லை குடஞ்சி பாத்டப் உண்டாக்கியிருக்காங்க. இதை நல்ல குழி தோண்டி அதில் உள்ளே வச்சுருந்தாங்க. இதில் சுற்றி பார்சி லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. இது ஹிந்து, இஸ்லாமிக் அண்ட் ஹிந்து பர்ஷியன் 3 கல்ச்சரையும் சேர்ந்து வச்சுருக்காங்க. இந்த அரண்மனையில் 30% தான் இப்போ நம்மளை பார்க்க விடுறாங்க. பாக்கி 70% அடைச்சி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு 8 மெயின் கேட்ஸ் இருக்குது. இப்போ 2 தான் திறந்துருக்காங்க. வாவ், பாருங்க, எந்த தெய்வமே, இன்னைக்கு செத்தாலும் போதும் எனக்கு. இப்படி உள்ள இடம் தான் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஜோதா அக்பர் படத்தில் வரும்ல, எஸ், இதெல்லாம் ஹிந்து கல்ச்சரில் நம்ம கோவிலில் தொங்கும்ல, அதை மாதிரி வச்சுருக்காங்க. அன்னப்பறவை தோரணம் தொங்குற மாதிரி அப்படிலாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஹிந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்தவங்க தான் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி அவங்க நமக்கு ஆப்போசிட், இவங்க நமக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டு இப்படி ஆக்கிட்டாங்க. அக்பரோட ஒய்ஃப் ஜோதா அக்பர் ஹிந்து. அதனால் இந்து முறைப்படி தான் இங்கே நிறைய கட்டட வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. டெய்லி இந்த இடத்துல டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும். ராயல் ஃபேமிலியில் உள்ள லேடிஸ்லாம் இதில் மேலே இருந்து இந்த ஓட்டையாக இருக்குல்ல, அதுலேருந்து பார்ப்பாங்க. ஜஹாங்கீர் வந்து இந்த இடத்துல இருந்து பார்ப்பார். ஜஹாங்கீர் வந்து வெறும் தண்ணி வண்டி. அவர் ஒரு நாளைக்கு 250 பாட்டிலோ 25 பாட்டிலோ வைன் குடிப்பாராம். அதுபோல் ஆஃபியம்னு ஒன்று இருக்குது, நம்ம கஞ்சா மாதிரி, அதுவும் ஃபுல்லாக போடுவாராம். வெறும் சட்டையாக இருந்திருக்க கல்லை. ஹிந்து வைஃப், அதனால எல்லா ரிலீஜியனும் அவங்க மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷல் ரிலீஜியன் தீன் இலாஹின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இட் மீன்ஸ் ரிலீஜியன் ஆஃப் காட். அது வந்து எல்லா கல்ச்சரும் வரும். அதனால இங்க எலிஃபென்ட் எல்லாமே. ஆமாம் கோலம் போட்டிருக்காங்க. இதுதான் டைனிங் ஹால். இவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டு இருந்திருக்கோம். ஒன்றும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தா குடிச்சிருக்கலாமா இருந்தது. அது வந்து பெட்ரூமா, அவங்களோட பெட்ரூம். இட்ஸ் வெரி க்ரௌட்னு இவங்க சொல்கிறது. ஷாஜஹான் தாஜ்மஹலில் 2 கல்லறை இருக்குது. அது 2மே ஷாஜஹானுக்கு உள்ளது ஒன்று, மும்தாஸுக்கு உள்ளது ஒன்று. அது ஜஸ்ட் ரெப்ளிகா தான். ஒரிஜினல் வந்து நம்ம ஜனவரி 7th அவரோட டெத் அனிவர்சரிக்கு திறப்பாங்க. அன்னைக்கு ஒரிஜினல் நம்ம பார்க்க முடியும். எல்லாம் புக்ஸை உருட்டி தானே வைப்போம், அது வைக்கிற இடம் இது. மேலே இருக்க வந்து ஹோலி புக்ஸ், கீழே இருக்க வந்து உருட்டி வைக்கிற புக்ஸ். லைப்ரரி கம் பெட்ரூம். 6 ரூம்ஸ் இருக்குது. இப்படி ட்ரைனேஜ் சிஸ்டம் எடுத்து பார்க்க போகிறோம். யாருக்கு பர்த்டேனே தெரியல. பூஜா மாட்டிக்கிட்டா. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன்னா அவளுக்கு இந்த கதையெல்லாம் பிடிக்காது. மேலே மழை விழுந்ததுன்னா அது வழியாக இப்படி வந்து இந்த தண்ணி வந்து இதுக்குள்ளே போகும். இது இப்படும் ஒர்க்கிங் தான். மழை தண்ணி இப்படி கூடி வந்து இப்படி வந்து இதில் இந்த யமுனா ரிவர் போகுது, அதில் போய் கலந்துரும். இப்போவும் இது அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த காலத்தில் செஞ்சது. இதில் கூட தண்ணி பார்க்கலாமா? இந்த ஓட்டை வழியாக தண்ணி போகிறத பார்க்கலாம். தாஜ்மஹல். இந்த கோட்டையிலேருந்து பார்த்தா தாஜ்மஹல் தெரிகிற மாதிரி கட்டியிருக்காங்க. சில்வர்ல கோல்டுலயே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் யானைகள்லாம் நிறைய ஜுவல் போட்டு டெக்கரேட் பண்ணி 3வது கொண்டாட்டிக்கே மேய்க்கிறது எருமை, அதுல பெருமை. நம்ம கைடுக்கு அர்த்தம் தெரிஞ்சது நீ செத்தடி மோள. இதுல எந்த இடத்துலனாலும் நல்ல கூலா இருக்கு. காரணம் என்னன்னா 2-3 சைட்ல இப்படி ஜன்னல் இருக்கு, குறுக்க இப்படி கூடி காத்து வந்து அப்படி கூடி போகும். அப்படி இங்கேயும் அப்படிதான் 7 வாசல் இருக்கு. நம்மன்னா பிரைவசின்னு ஜன்னல் இருந்தா கூட பூட்டி வச்சுக்கிறோம். அதனால தான் இவ்வளோ காற்று வருது. இங்கே பாருங்கள் ஜன்னல், இந்த ஜன்னலுக்கு உள்ளே இன்னொரு ஜன்னல் அப்படி வச்சுருக்காங்க. அப்படியே தென்றல் காற்று வீசுது, அவ்வளோ நல்லா இருக்குது. நடுவில் இப்படி தட்டுனா
டொப் டொப்புன்னு சத்தம் கேட்குது. அது என்னென்னா 3.5 அடி இருக்குது செவரோட அகலம். ஒரு அடி இந்த சைடு, ஒரு அடி அந்த சைடு, நடுவில் ஒரு அடிக்கு தண்ணி நிரப்பியிருக்காங்க கூலிங்காக. அதே மாதிரி கிராஸ் வென்டிலேஷனில் தான் எல்லா ஜன்னலும் வச்சுருக்காங்க. அதனால் அதுவும் நல்ல காற்று அடிக்குது. இந்த ஜன்னல் இருக்குது பாருங்கள், அது நான் க்ளோஸாக தானே இருக்குது. உள்ளே போய் மேஜிக் என்னமோ காமிக்க போகிறாரு பார்ப்போம். இப்படி இருக்குது பாருங்கள், க்ளோஸ் மாதிரி இருக்குது. கிராஸ் வென்டிலேஷன் எப்படின்னா அது இந்த நம்ம தெரியுதுல்ல அது வரைக்கும் தான் இருக்குது. கீழே வந்து அதுக்கு இது கிடையாது, பேஸ் கிடையாது. அந்த பேஸ் ஓப்பனாக இருக்குது. அதுதான் அந்த சைடு காற்று வர்றதுக்கு காரணம். ஷாஜஹான் கட்டினது, அதனால் ஃபுல் மார்பிள். ஷாஜஹான் எல்லாமே எனக்கு புதுசு வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக கட்டியிருக்காரு. ஷாஜஹானுக்கு ஜெகன்னாரா ரோஷனாரான்னு 2 பொண்ணுங்க. 2 பேருக்கும் அவங்க பெட்ரூமுக்கு இந்த சைடும் அந்த சைடுமா ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் வந்து ஒன்று டைனிங் ரூமு, ஒன்று பெட்ரூமு. அப்படி இந்த பாக்ஸ்க்குள்ள ஜுவல்லரி பர்ஃப்யூம்லாம் வைக்கணும். அப்போ இது கேன் வி ஓப்பன் திஸ் ஹிடன் லாக்கர்? ஆமா, ஐயோ கேட்க தொடாத. இது அந்த காலத்தில் அவங்க ஜுவல்லாம் போட்டு வைக்கிற ஹிடன் லாக்கர். இதுக்குள்ளே கைவிட்டு பார்த்தா சிலப்போ இருக்கும், ஏதோ மறைஞ்சிருந்து வச்சிருப்பாளோ. இதுக்கு மேலே ஃப்ளவர் வேஸ்ட் வச்சு மறைச்சிருவாங்க. அந்த காலத்து கள்ளமாருக்கெல்லாம் அறிவு இருக்காதான் இருக்கும். நம்ம இப்போ எண்ணத்தை வச்சு மறைச்சாலும் எடுத்துருவாங்க. அங்கேருந்து தாஜ்மஹால் பார்க்கும்போது சிறுசாக இருந்தது. இங்கே தள்ளி வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. தான் அவர் தண்ணி அடிச்சார்ல, வைன் அடிச்சார்ல, அந்த வைன் உண்டாக்குனது இங்கே தான். அதாவது இந்த கார்டனில் தான் வைன் வளர்த்துருக்காங்க. இப்பயும் இருக்குது. சில் ஹியர். வந்து வரும்போது தான் பிளாக் கலர் ஆகும். இப்பயும் கிரேப்ஸ் இருக்கு. அன்அஃபிஷியல் வைஃப்காக இது வச்சிருக்காரு அந்த காலத்துலயே. அவருக்கு வந்து 20 பொண்டாட்டி. அதுல வந்து லாஸ்ட் பொண்டாட்டி தான் நூர்ஜஹான். அதுதான் அவரோட ஃபேவரட். ஜஹாங்கீருக்கு தான் 20 பொண்டாட்டி. அவருக்கு 20 பொண்டாட்டி. இதெல்லாம் வந்து செட்டப்புக்குள்ள ரூம். இது ஃபுல்லா 20 பொண்டாட்டியை தாண்டி இவ்வளவு செட்டப்புக்கு ரூம் வச்சிருக்காரு. இல்ல வெறும் கல்ல அவனை போய் கிங்னு வச்சிருக்காங்க. அவனை இங்க கூட்டுவாங்க. The bedroom of Shahjahan and Mumtaz we call ஹாஸ் மஹால். இது ஷாஜஹானோடையும் மும்தாஸோடையும் பெட்ரூம். இது ஃபுல்லா கோல்டு வச்சுட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இப்படி வரைச்சிருக்காங்கல்ல, இது கம் வச்சு வரைச்சிட்டு அதில் கோல்டு பவுட்ரு கொட்டிடுவாங்க. அப்போ அது ஃபுல்லாக கோல்டு பெயிண்ட் ஆயிரும். இப்போ அப்படிலாம் வச்சுருந்தாங்கன்னா நம்ம வந்தால் சுரண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். இது எல்லாமே க்ளூ ஆகும் அந்த வெள்ளைக்கு சுற்றி உள்ளது. அதில் இந்த கோல்டில் மட்டும் இப்போ அந்த கோல்டு இருக்கு. அந்த சைடு பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த சைடு ஜஹானாரா, இது வந்து அவங்களோட மூத்த பொண்ணு. இதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தது தான் இளைய பொண்ணு. பேருமே கல்யாணம் பண்ணல பிகாஸ் ஆஃப் ஹை எஜுகேஷன். ஓ, எஜுகேஷன் இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். என்னோட லைஃப்பில் அது நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கட்டத்தில் ஷாஜஹானுக்கும் பிள்ளைங்களுக்குமே பிடிக்காம போயிடுச்சு. பெரிய பொண்ணும் பெரிய பையனும் ஷாஜஹான் சைடு, சின்ன பையனும் சின்ன பொண்ணும் அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு. அப்படி சின்ன பிள்ளைங்க 2 பேரும் ஜெயிச்சு அப்பாவையே இதுக்குள்ளேயே சிறையில் 8 வருஷம் பூட்டி வச்சுட்டாங்க. இதுதான் ஷாஜஹானை வீட்டு காவலில் வச்சிருந்த சிறை. மூத்த பொண்ணு அப்பாவுக்கு சப்போர்ட்டு. மூத்த பொண்ணு டெய்லி வந்து அப்பா கூட இருந்து பேசி அப்பாவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி. இதுக்கு பின்னாடி ஒரு பால்கனி இருக்குது. அங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹல் தெரியும். அங்கே கொண்டு போய் வச்சிருந்து அப்படி அவள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கா. இது வந்து பாத்ரூம், இது டாய்லெட்டு. இதுக்குள்ளே தான் அவர் போய்க்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. இது ப்ரேயர் ரூம் இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம போகிறோம். அப்பாவுக்கே இந்த நிலைமை. இதில் மேலே போய் பார்க்கலாம். This is prayer room or no this is the underground. இதுதான் அவர் ஜெயிலில் இருக்கும்போது ப்ரே பண்ணுறதுக்காக உள்ள மசூதி. இதுக்கு பேர் மீனா மஸ்ஜித். இங்கேருந்து வெளியே வந்தால் பாருங்க இப்படி இருக்குது. இது நல்ல வெயிலாக இருந்தாலும் நல்லா கூலாக இருக்குது இந்த இடம். வீடியோ ஷேக் ஆகும். எதுக்குன்னா நான் பின்னாடியே இந்த கைடு பின்னாடியே ஓட வேண்டியது இருக்குது. அதனால தான் சும்மாவே நம்ம வீடியோ ஷேக் ஆகும். இப்போ ஷேக் ஆகுது. இதுக்கு பேர் திவானே காஸ் அப்படின்னு பார்லிமெண்ட் கூடுற இடம். இது வந்து ஷாஜஹான் ரீபில்ட் பண்ணி அவருக்கு பிடிச்ச மாதிரி மார்பிள் ஆக்கிக்கிட்டாரு. நம்ம இப்போ பார்க்குறது ஜஹாங்கீர் உட்கார்ற இடம். அதில் பிரிட்டிஷ்காரங்க குண்டு போட்டதில் அதில் கிராக் இருக்குது. இப்பயும் ஆப்போசிட்டில் உள்ள வெள்ளைக்கல் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற இடம். ஜஹாங்கீர் இங்கே உட்கார்ந்து தான் அரசவையை ஆரம்பித்தார். இது வந்து ஷாஜஹான். இந்த கீழே தெரிகிறது மீன் வளர்க்குற குளமாக இருந்தது. இது அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற ரூம்ஸ். ஜோதா அக்பர் மூவி இருக்குல்ல, அது இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர் இங்கே இருப்பார், கிங் வந்து இங்கே இருப்பார், வேறு நம்மள மாதிரி ஆள்கள்லாம் இங்கே நிற்பாங்க, மந்திரி அமைச்சர் எல்லாம். இதுதான் அவங்களோட அமைச்சரவை. இது வந்து ஆர்மி ஏரியா, அதனால நமக்கு விசிட் பண்ண முடியாது. இது நம்ம பார்த்தது வெறும் 30% ஆஃப் தி ஏரியா தான். இது வந்து மோஸ்க் பில்ட் பை ஷாஜஹான். அது பேர் வந்து மோத்தி மோஸ்க். இவரே கொன்னுட்டு இவரே அடக்கம் பண்ணிட்டாரு. இவரே ஒரு கல்லறையும் வச்சுட்டாரு.
ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி ஆஃபீஸரை இங்கேயே கொன்று புதைச்சிட்டாங்க. அந்த கல்லறை தான் இது. 7வது வருஷம் பிறந்திருக்காரு. 1807 வருஷம் 1857 போயிட்டார். 50 வயசு ஆளை கொன்று புதைச்சிட்டாங்க. அவரும் பேசாமல் இருக்க வேண்டியதுன்னு ஏன் சண்டை போடுறாரு? பிரிட்டிஷ்காரனுக்கு இங்கே என்ன விசேஷம்? இருந்து வெளியில போறோம். இந்த ஜென்மத்துல பாக்கியம் இருந்தா திருப்பி வருவோம். ஏன்னா வரன்னா இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. நம்ம போகாத இடத்துக்கு போவோம், இதான் பார்த்துட்டோமே அப்படின்னு நினைப்போம் நம்ம எல்லாரும். அதனால சொல்றோம். சிலப்போ பசங்களுக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இருந்தா வருவோம். பாய் பாய். நான் ஃபோர்ட்டுக்குள்ள இருந்து வெளியில போறேன். உள்ள இருந்து வெளியே வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்த வழியா தான் உள்ள போனோம். இந்த வழியா தான் வெளியில வந்தோம். ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். எல்லாம் ரெட் கலரில், ரெட் ஸ்டோன் பில்டிங். இதுதான் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த கோட்டையில் 30% தான் நம்ம பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. பாக்கி 70% மிலிட்ரியோட கையில் இருக்குது. இங்கே வெளியில் பீஜியன், நிறைய பீஜியன் அங்கேயும் இங்கேயும் பறந்து விளையாடுது. பார்க்கவே அழகாக இருந்தது. அப்போது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? Thank you.